கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம். அதில் 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய வழிகளை நமக்கு போதிப்பதற்காக, நாம் கர்த்தரிடத்தில் கேட்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். கேட்கிற எவன் பெற்றுக்கொள்கிறான் தான் வேத வசனம். கேட்கிற எவனுக்கும் தருவேன்றது தான் தேவனுடைய திட்டம். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள் தான் தேவனுடைய திட்டம். அதன்படி நடப்பதற்காக நாம் கேட்போம். என்னதை கேட்கணும்? தேவனுடைய வழிகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நமக்கு உலகத்தில் அநேக வழிகள் உண்டு. ஆனால் தேவனுக்குன்னு ஒரு வழி உண்டு. தேவனுக்குன்னு ஒரு வழி உண்டுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் உங்களை குறித்து, ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு திட்டம் உண்டு. உங்களை குறித்து, உங்களை உண்டாக்கினதுக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நன்றாக இருக்கும்னா எப்படி? நம்ம பரலோகத்தை தேவனை தரிசிப்போம், பூமியிலும் தேவநாமத்திற்கு மகிமையான காரியங்களில் நம்ம ஈடுபடுவோம். அதுக்காகத்தான் தேவனுடைய வழிகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை குறித்த தேவனுடைய வழிகள் என்ன என்பதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மளை இன்றைய தினம் அழைக்கிறார். இது யாரு? தாவீதோட சங்கீதம். தாவீது ராஜாக்கு தேவனுடைய கிருபையை ரொம்ப நேசித்தவர், ரொம்ப பெற்றவருக்கு. தேவனுடைய கிருபையை தாவீது ராஜா மாதிரி வேறு யாருக்கு கிடைச்சிச்சான்னா அது கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கதையானா. ஏன்னா எதிரிகள் வரட்டும் போதும் அவர் சந்தோஷமா சங்கீதம் பாடினாரு. சொந்த மகை வரட்டும் போது சந்தோஷமா சங்கீதம் பாடிக்கிட்டு இருந்தாரு. அவர் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உயிருக்கு பயந்து ஓடும்போது எழுதின சங்கீதங்கள் தான் நிறைய. அவர் சந்தோஷமா சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கும் போது எழுதுனது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவோம். எல்லாத்துக்குமே தெரியாது. அப்போ தேவனுடைய வழிகளே அவர் தெரிந்து கொண்டனால தான் யார் என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற நிச்சயத்தில் அவர் இருந்தார். பேதுருவோட தேவன் என்ன சொன்னார்? அவர் கடைசி காலம் எப்படி முடிவுனாரு? உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு எல்லாம் கூப்பிட்டு போவாங்க, நீ உன் கையை நீட்டுவோம், வரைய இன்னொருத்தை கட்டி விடுமா அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த கட்டுறது கூட ஒரு பலன் இல்லாத டைமில் கூட அவர் இருந்திருக்கலாம். அப்போ தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டது. ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஏற்கனவே முன்னறிவித்து வைத்திருக்கிறார். என்னை குறித்து, உங்களை குறித்து எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் உண்டு. அதை நம்ம தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் சங்கீதத்தில் பார்க்குறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்போ யாருக்கு அது தனிப்பட்டவர்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம். நான் உனக்கு போதித்து உன் வழியை காட்டுவேன் அப்படின்றதுனா அது தனிப்பட்ட ஆளுகளை குறித்து வர விஷயம். அப்போ அது நம்ம கேட்டு தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டும். என் வழிகளை எனக்கு போதித்தருள் மாண்டவரே அப்படின்னு தாவீது ராஜா சொன்னதுக்குள்ள நம்ம கேட்டோம்னா, தேவன் அது பதில் என்ன சொல்றாரு பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றாரு. அப்போ கர்த்தருடைய வழிகள் பாரமான வழிகள் கிடையாது, ரொம்ப ஈஸியான வழிகள். அந்த வழியில் நம்ம ஈஸியாக நடக்கலாம். நம்ம அப்போ தேவனுடைய வழிகளில் நம்ம ஈஸியாக நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்போ நம்ம உலகத்தில் போராடி உருண்டு புரண்டு எந்திரிப்பதற்கு பதிலாக அன்றே எந்திரிக்கும் போது, ஆண்டவரே இன்றைய தினம் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே இன்றைய தினம் யாரை பார்க்கணும்? நான் இன்றைய தினம் நான் யார்கிட்ட பேசணும்? இன்றைய தினம் நான் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். இது தாவீது ராஜா எழுதின சங்கீதம் எல்லாத்துக்கும் தெரியும். பேர்பட்ட தாவீது ராஜாவை என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே, உமது வழிகளை எனக்கு போதி தரணும். ஏன்னா தேவனுடைய வழிகள் நமக்கு தெரியாது. அது ஆச்சரியமான வழிகள். நல்லாவே வேதம் படிக்கிறோம், நல்லாவே தெரியும். பிரசங்கில ரொம்ப அழகாவே எழுதியிருப்பார். அதில் பிரசங்கில ஞானி சாலமோன் ராஜா ரொம்ப அழகாவே எழுதியிருப்பார். அதில் வழிகள் யாருக்குமே தெரியாது. தேவன் ஒருவரே அறிவார். நம்மளுக்கு என்ன நடக்கும், என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் ஒருவரே அறிவார். ஆனால் அவர் ஆசைப்படுற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம வாயிலை திறந்து தேவனே, உங்களுடைய வழிகளை எனக்கு போய் தர மாட்டவரே, என்னை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டவரே, நானும் உமக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் என்ன பண்ண வேண்டும் ஆண்டவரேன்னு தேவன்கிட்ட நம்ம வாயிலை திறந்து தேவன்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதி அற்புதமாக நமது வழிகளை, நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிற வழிகளை நம்ம நடத்துவதற்கு வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்பவர்களாக நாம் காணப்படுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான மன்னிப்பு பிதாவே, கர்த்தாவே, உமது வழிகளை எனக்கு போதி தரல மாட்டவரே அப்படின்னு தாவீது ராஜா கேட்டது போல தகப்பனே, இன்றைய காலை பொழுது இன்றைய தினத்தில் நாங்களும் உம்மிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. உமது வழிகளை எங்களுக்கு போதிக்க மாட்டவரே.
எங்கள் இருதயத்தின் நினைவுகள், எங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் அல்ல ஆண்டவரே. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற வழிகளை நாங்கள் அறிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்வோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை, நீர் வைத்திருக்கிற வழிகளை, அவரை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த திட்டங்களை அவர்கள் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.